பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்துக்கான பைபிள் போர்ஷன் என்னன்னா, எஸ்தரின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 22 வரை. இதில் முதல் பகுதியில் ராஜா ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த விருந்தில் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து மக்களை கூப்பிட்ருக்காங்க. பெரிய பெரிய பிரபுக்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு சிறந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி எல்லாமே அந்த அரண்மனையோட பெருமைகள் எல்லாத்தையும் அவர் பிரஸ்தாபிக்கிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. அது அவங்க வியப்படைய ராஜாவுக்கும் ஒரே பெருமையாக இருக்குது. இது நடந்து ஒரு 7 நாள் தொடர்ந்து விருந்து நடக்குது. 7 நாள் திராட்சை ரசம் நிறைய பருகப்படுது. ராஜாவும் நிறைய திராட்சை ரசம் குடிச்சிடுறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, சரி இந்த பெருமையெல்லாம் காட்டிட்டோம், நம்ம இது நம்மளுடைய மனைவி வஸ்தி, அவளும் உலக பேரழகி தான், அவளையும் நம்ம காட்சிப்படுத்துவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவளை கூப்பிடுறாரு. ஒரு 7 பிரதானிகள், அவருடைய கவர்னர்ஸ் 7 பேரை கூப்பிட்டு, நீங்கள் போய் வஸ்தியை இங்கே கூட்டிகிட்டு வாங்க, ராஜ கிரீடம்லாம் வச்சு ராஜ வஸ்திரம் தரித்து வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லப்போ அவங்க வரல. நான் வரமாட்டேன், நான் காட்சி பொருள் கிடையாது, நீ அவருடைய நாடு இது எல்லாத்தையும் காட்சி பொருள் ஆக்கியிருந்தாரு, ஆனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ராஜா அவருக்கு பயங்கர கோவம் வரும் இல்லையா? கோவம் வந்துச்சு. ஆனாலும் அதை வெளியே காட்டலை. இருந்தாலும் ராஜாவாச்சே, அதனால் பக்கத்தில் அவங்க எந்த காரியம்னாலும் அவரை சுற்றி நிறைய இது பெரிய பெரிய பிரபுக்கள் அவங்கெல்லாம் வேற அவங்க கூட உட்காந்துருக்காங்க. இவர் கூப்பிட்டுட்டு வர சொன்னால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்றத அவங்களாம் வேற கேட்டுட்ருக்காங்க. இவருக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு அது எந்த விஷயத்தையும் ஒரு 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 கமிட்டியில் அவர் சொல்லி அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால் அந்த கமிட்டியில் கேட்குறாரு, இப்படி வரமாட்டேங்கிறாளே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ மெமுகான் அப்படின்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு சொல்கிறாரு, ராஜகுமாரி இப்படி வராமல் இருந்தது நாட்டுக்கு மட்டும் இல்லை, அரசனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நான் இவர் சம்மந்தப்பட்ட எல்லா நாடுகள், இதை கேள்விப்படுற அத்தனை நாடுகளில் உள்ள அரசகுமாரிகள் எல்லாருமே அந்த ராஜா கூப்பிட்டு வெளியே வரல, அந்த அம்மா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்டுச்சுன்னு சொல்லி அவங்க எல்லா அரசர்களையும் எல்லாரையும் கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா, இந்த அரச பதவியிலேருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த நிகழ்வு தான் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இதை கொஞ்சம் படித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அல்லேலூயா.